ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு, நான் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும், அதில் என் பசங்க நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு. அதுலேயும் ஒரு சின்ன குறை, பரவாயில்ல, அவங்க எல்லாம் அவங்கவுங்க விருப்பப்படி தானே நடக்குது. நான் ஒரு ஓலை குடிசையில் 200 வாடகைக்கு, குடிசை வீடு கூட 200 வாடகை தான். அப்படி வீட்டில் 200 வாடகைக்கு இருந்து வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கிறேன் இந்தளவுக்கு. இதுக்கு முழுக்க காரணம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும். எங்களுடைய உழைப்பு ஒன்று மட்டுமே தான். எப்படியாவது ஒரு வீட்டை கட்டி வந்துடணும் அப்படின்னு. ஆனால் என்னுடைய ரொம்ப நாள் ஆசையும் கூட என்னென்னா, நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அம்மா இறந்துட்டாங்க, உடம்பு முடியாமல் தான் இறந்தாங்க. அப்பா இருக்கார், ஆனாலும் அண்ணன் யாருமே ஏற்றுக்கலைன்னா நாங்கள் கூட்டிகிட்டு ஓடியெல்லாம் கல்யாணம் பண்ணலை. அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி ஆசீர்வாதத்தோடு தான் கல்யாணம் பண்ணோம். இருந்தாலும் அண்ணனுக்கு பிடிக்கல, அண்ணன் ஏற்றுக்கலை. ஆனால் எனக்கு அந்த ஏக்கம் நிறையா இருந்துச்சு. இருக்காதா? இருக்கும். அண்ணனை பார்க்குறப்பெல்லாம் பையனை மடியில் போட்டுட்டு அழுகுவேன். என் அண்ணன் போகிறப்ப என் பிள்ளை ஒரு தரம் பார்க்காதா அப்படின்ற ஏக்கம் நிறைய நாள் நான் அழுதுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து என் பசங்கள்லாம் பெரிய பசங்களாம் ஆனதுக்கப்புறம், என் பொண்ணு ஆனதுக்கப்புறம் தான் அன்னை பேசவே ஆரம்பிச்சிச்சு. செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு. யாருக்காக இருந்தாலும் வலிக்கும்ல. இன்றைக்கி அந்த வலி வேதனையை நாங்கள் அனுபவிக்கிறோம், அன்னைக்கு அவங்க அப்படி தான் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் இந்த அளவுக்கு அழுக விடலைங்க ஃப்ரெண்ட்ஸ், கதற விடலை. ஆனால் அண்ணனுக்கு கோவம் இருந்துச்சு. அந்த கோவம் மாறி அண்ணன் என் வீட்டுக்குள்ளே கால் வைக்காதா, என்னை பார்க்க வராதா அப்படின்னு ரொம்ப நாள் ஏங்கியிருக்கிறேன். அப்புறம் நான் பசங்கள்கிட்டையும் சொல்லுவேன், என்னுடைய ஆசையெல்லாம் ஏன் நான் ஒரு வீடு கட்டி, அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நான் ஒரு வீடு கட்டி என் வீட்டுக்கு என் அண்ணன் பெயிண்டிங் பண்ணணும், என் சாமி என் வீட்டில் காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு என் பசங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் அழுதுருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என் அண்ணனே எனக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வீட்டில் அவங்க வாழ்கிறதா நினச்சிக்கிருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணனை. அவங்க எதுவுமே செய்யலைனாலும் எனக்கு அவங்க என் கூட இருந்த போதும்னு நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு அவங்களாம் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி என்ன இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க இருக்கிறப்ப கண்ணீர் விட முடியலை. அவங்க எங்கள் அண்ணன் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் தான். எல்லார் வீட்டுக்கும் பெயிண்ட் அடிப்பாங்க. என் அண்ணன் அழகழகாக அடிப்பாங்க, அழகழகாக பெயிண்ட் பண்ணுவாங்க, பெயிண்டிங் வரைவாங்க படம்லாம். ஆனால் என் வீட்டுக்கு வராதா அப்படின்னு நிறைய நாள் நான் ஏங்கியிருக்கேன். அதனுடைய ஏக்கம் இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. போதும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்துட்டு போனாங்கல்ல, எனக்கு அதுவே போதும். ஆனால் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணி இந்த வீடு கட்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. போதும், எனக்கு இந்த உறவு நீடிச்சிருந்தாவே போதும். ஒரு அண்ணன் அப்பா அம்மாவை பிரிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை என்னான்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. இதுக்கு மேலே பேச முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ்.